எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் சேவை. இது லெமன் சேவை செய்கிறதுக்கான இந்த சிரப் வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது லெமன் சேவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து இந்த இடியாப்பம் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கணுங்க. அதுக்காக தான் இதை காமிக்கிறேன். இட்லி கொப்பரையில் ஒரு இது இடியாப்பத்துக்கு போடுற மாதிரி ஒரு இதுலேயும் சின்ன சின்னதாக சுத்த வேண்டாம். நம்ம இப்படி எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டு இதை இப்படி போட்டு இந்த துணி இப்படி பிடிச்சி எடுத்திங்கன்னா அப்படி வந்துடுங்க. வந்துட்டா இது மாதிரி இருக்குங்க. இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதில் போட்டுக்கணுங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா வந்துடும். இதில் இப்படி போட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்படி வருங்க. இப்படி வரும். இதை வந்து நல்லா உதுத்துக்கணுங்க. உதுத்துக்கிட்டு இப்படி உதுத்து வச்சுக்கணுங்க. அதுக்குள்ள ஒரு விஷயங்க, நம்மளோட லெமன் சேவை எல்லா குக்கிங் ரெசிபீஸுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய குக்கிங் ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வந்து எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க என்னோடய ரெசிபிக்கு. ஸோ இப்படி உதுத்துட்டிங்களா, இப்படி உதுத்தணுங்க. இப்படி உதுத்துட்டா இப்படி வந்துடும். இப்படி உதுத்துடணுங்க. இந்த மாதிரி உதுத்துட்டு இந்த லெமன் சேவை இது ஜூஸ் சிரப் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த லெமன் சிரப்பை தேவையான அளவு இப்படி ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதை விட கையில் மிக்ஸ் பண்ணாதாங்க நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நான் கையில் மிக்ஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி புளிப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டு எல்லாமே இந்த மாதிரி வருங்க. நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தாங்க போட்டிருக்கேன், மிச்சம் வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் வேறு எதுவும் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் கோகனட் சட்னி வச்சுருக்கேங்க சைட் டிஷ்ஷாக. இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதுவும் இது வந்து நான் அதே இன்னொரு ஈடு எடுத்து இதில் வந்து சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், இந்த ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க வீடியோவில். இது மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு பண்ணியிருக்கேங்க. இது கொஞ்சம் காரத்துக்குங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.